இதயம் ஒன்று தாம் என் இயேசுவே எனக்கு தாம். நல்ல இதயம் ஒன்று தாம் என் இயேசுவே எனக்கு தாம். அதில் அன்பை நிறைத்து தாம். அனைவருக்கும் நான் அளிக்கத்தா. நல்ல இதயம் ஒன்று தாம் என் இயேசுவே எனக்கு தாம். கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இயேசுவின் திரு இதய பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியாக இந்த நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஜூன் மாதம் என்றாலே திரு இதயத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது. இந்த மாதம் முழுவதுமே அந்த திரு இதயத்தை நினைத்து அவரில் விளங்கிய நற்பண்புகளை நாமும் கடைபிடித்து வாழ தாய் திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இதயத்தை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது இன்றைக்கி நிறைய இறப்புகள் இதய கோளாறுனால தான் வருது. பிளாக் ஆகிடுச்சுன்னா மூச்சு போச்சு. இப்படி இதயம் ஒவ்வொரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் வாய்ந்த உறுப்பாக இருக்கிறது. அதே வேளையிலே உயிர் வாழ முக்கியமான உறுப்பு இந்த இதயம். மருத்துவ ரீதியாக பார்க்கிற பொழுது ஒரு நாளைக்கு சராசரியாக 1,15,000 முறை இந்த இதயம் துடிக்கிறது. 1,15,000 முறை இந்த இதயம் ஒரு நாளைக்கு துடிக்குதான். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 7,600 லிட்டர் சராசரியாக அதன் வழியாக பம்ப் பண்ணி அந்த இதயத்தின் வழியாக அந்த இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. 7,600 லிட்டர் ஒரு நாளைக்கு. இது அறிவியல் பூர்வமாக, குறிப்பாக மருத்துவ ரீதியாக இதயத்தை பற்றி கொடுக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது. இப்படி இந்த இதயத்தை எந்த அளவுக்கு நாம் பாதுகாக்க வேண்டும், எந்த அளவுக்கு போற்ற வேண்டும். அதே நேரத்தில் இந்த இதயத்தில் உணர்வுகளின் அடையாளமாக இருக்கிறது. உணர்ச்சிகளின் அடையாளம் அல்ல, உணர்வுகளின் அடையாளம். அந்த உணர்வு தான் அன்பு, அந்த உணர்வு தான் மன்னிப்பு, அந்த உணர்வு தான் அமைதி. அதே நேரத்தில் எதிர்மறையான எண்ணங்களும் இந்த இதயத்திலிருந்து வருகிறது. அந்த எதிர்மறையான எண்ணங்களை களைந்து நேர்மறையான எண்ணங்களை, அந்த உணர்ச்சியை தவிர்த்து உணர்வுகளை அந்த இதயத்திலிருந்து நாம் கொடுக்கிற பொழுது நிச்சயமாக அந்த இதயம் நல்ல இதயமாக இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த இதய பெருவிழாவில் அவருடைய இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளாக அன்பு, அமைதி, பரிவு, இரக்கம், தியாகம், மன்னிப்பு, இந்த பண்புகளை அவர் கொண்டு வாழ்ந்து நமக்கும் கொடுக்கிறார். நாமும் பெற்று வாழத்தான் இந்த இதய பெருவிழா நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அதனால தான் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் 2013ஆம் ஆண்டு இந்த விழாவை கொண்டாடுகிற பொழுது இறை அன்பின் விழா என்று சொன்னார். இப்போ இந்த இதயத்தில் அன்பு முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது. இப்போ அந்த அன்பு முழுவதுமாக சூழ்ந்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக மற்ற எல்லா குணங்களும் அதில் உள்ளடங்கி இருக்கின்றன. அதனால தான் பிரான்சிஸ் அவர்கள் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறை அன்பின் விழா என்று அழைத்து கொண்டாடினார். இதனுடைய பின்னணியை நாம் வரலாற்று பின்னணியை சற்று பார்க்கலாம். குறிப்பாக இங்கே பார்க்குறீங்க, அந்த சின்ன படமாக இருக்குது இதய படம். எரிகின்ற ஒளிர்கின்ற சிலுவை, மேலே சின்ன சிலுவையாக இருக்கும். முட்கிரீடம் கொண்ட இதயம்தான் இயேசுவின் திரு இதயம். இந்த இதயத்திற்குரிய வரலாற்று பின்னணியை பார்க்கிற பொழுது கிபி 1673ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் விசிட்டேஷன் சபை ஒரு துறவி மார்க்ரெட் மரி அலகோக், அவருக்கு பாரெலி மோனியால் என்ற இடத்தில் ஒரு சிற்றாலயத்தில் இந்த அருட்சகோதரி ஜெபித்து கொண்டு இருக்கிற பொழுது திரு இருதய ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். அப்போ காட்சி கொடுக்கிற பொழுது அவர் ஒரு மாதிரி பரவசமாகின்றார். பரவசம் அடைந்த பிற்பாடு ஆண்டவருடைய இயேசுனுடைய மார்பில் சாய்ந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறுகிறார். ஏறக்குறைய இந்த சகோதரிக்கு 18 முறை, அதாவது 18 மாதங்களாக காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த காட்சியில் நிறைய
செய்திகளையும் கொடுக்கின்றார். செய்திகளை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் முதல்ல அவர் மற்ற சகோதரிகளிடம் வெளியில் சொல்லுகிற பொழுது யாரும் நம்பவில்லை. பிறகு காலப்போக்கில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்புகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். திருத்தந்தைக்கும் இந்த செய்தி போகின்றது. அதே நேரத்தில் அதுக்கப்புறம் தான் இந்த பக்தி முயற்சி, திரு இருதய பக்தி முயற்சி கொஞ்சம் கொஞ்சமாக பரவுகிறது. இந்த விதத்தில்தான் ஏறக்குறைய 18 மாதங்களாக கொடுக்கப்பட்ட நிலையில் நிறைய செய்திகளை அந்த காட்சியில் ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த காட்சியில் தன்னுடைய இதயம் அன்பிற்காக இயங்குகிறது என்று சொல்லியிருக்கிறார் அந்த காட்சியிலே. இரண்டாவதாக குடும்பங்களை தன்னுடைய இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று அந்த காட்சியில் சொல்லியிருக்கிறார். மூன்றாவதாக பாவ பரிகாரங்கள் செய்ய வேண்டும், பாவ பரிகாரங்கள் செய்ய வேண்டும், பக்தி முறைமைகளை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று இப்படி நிறைய செய்திகளை அந்த காட்சியிலே அந்த அருட்சகோதரிக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் தான் இந்த பக்தி மிகவும் அதிகமாக அகில உலகெங்கும் பரவியது. குறிப்பாக 1899 ஆண்டு திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்கள் இயேசுவின் திரு இதய பக்தியை உலகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று பிரகடனப்படுத்தினார். அதிலிருந்து தான் இந்த பக்தி முயற்சி குறிப்பாக ஆண்டவர் இயேசுவின் திரு உடல் திருத்த பெருவிழாவுக்கு அதுக்கு பின்னாடி வருகின்ற வெள்ளிக்கிழமைகளை திரு அவையிலே நாம் கொண்டாட வேண்டும் என்று பணித்ததனால்தான் ஞாயிற்றுக்கிழமை திரு உடல் திருத்த பெருவிழாவை கொண்டாடினோம். இன்று நாம் அந்த திரு இதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். பிரியமான சகோதர சகோதரி, இது ஒரு வரலாற்று நிகழ்வில் பார்க்கலாம். அதே நேரத்தில் திரு விவிலியத்திலும் மறைமுகமாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. 2 நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே நாம் படிக்க கேட்டோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல் கிடைக்கும், உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவரில் நாம் சரணாகதி ஆகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய சுமைகள் எல்லாம் சுகங்களாக, உள்ளத்திற்கு ஆறுதல், அமைதி நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இரண்டாவது உதாரணமாக யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது, படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார், உடனே இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இந்த இறை வார்த்தையை நாம் தியானிக்கிற பொழுது யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்தை படித்தோம்னா தெரியும். குறிப்பாக நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை என்று இந்த வசனங்கள் அன்று, அதாவது அந்த இதயத்திலிருந்து, அந்த விழாவிலிருந்து வழிந்த அந்த இரத்தமும் தண்ணீரும் இங்கே சான்று பகர்கிறார் யோவான் முதல் திருமுகத்தை எழுதிய ஆசிரியர். அப்போ நீரும் இரத்தமும் ஒவ்வொரு மனிதனும் உயிர் வாழ முக்கியம். இந்த இயேசுனுடைய விழாவில் அந்த ஈட்டியால் குத்துகிற பொழுது குறிப்பாக லாங்கினஸ் என்ற அந்த படைவரன் குத்துறான். அவனுக்கு ஆல்ரெடி ஒரு கண்ணு தெரியாத ஒரு மரபாக சொல்லப்படுகிறது. கண்ணு தெரியாத சூழ்நிலையில் அவன் ஈட்டியால் குத்துறான். குத்துகிற பொழுது அந்த இரத்தமும் தண்ணீரும் வழிந்து ஓடுகிறது. அந்த ஈட்டியில் வழிந்த அந்த இரத்தமும் தண்ணீரும் ஒரு சொட்டு அவனுடைய கண்ணில் படுகிறது. அந்த தெரியாத கண்ணில் பட்ட உடனேயே அவனுடைய கண்ணு சிறப்பாக நல்ல பார்வை பெறுகிறது. உள் மனம் மாற்றம் பெறுகிறான். அகமனம் மாற்றம் பெற்று கிறிஸ்துவை பின்பற்றுகிறான், நம்புகிறான். இது ஒரு மரபு வழியாக இந்த நம்பிக்கையுள்ள செய்தியாக சொல்லப்படுகிறது. இப்படி அந்த தண்ணீரும் இரத்தமும் ஆண்டவர் இயேசுடைய விழாவிலிருந்து வழிந்தோடினுகின்றால் மனித இயல்பு, இறையியல்பு ஆண்டவர் இயேசு கொண்டிருக்கிறார். அந்த மனித இறை இயல்பில் நாமும் பங்கு பெற வேண்டும் என்றுதான் திருப்பலியின் போது ஒவ்வொரு காணிக்கை பவனியிலே அந்த ரசத்தில் நாம் தண்ணீர் ஊற்றுகிறோம். இறையியல், மனித இயல்பில் நாமும் பங்கு பெற வேண்டும். இப்படி விவிலிய அறிஞர்களோடு சொல்லுவார்கள், இந்த தண்ணீர் இரத்தமும் திருவருட்சாதனங்களுக்கு ஒரு அடிகோலியாக இருக்கின்றன. ஏனென்றால் தண்ணீர் தூய்மையை குறிக்கின்றது. பாவத்தை போக்குவதற்கு நாம் அதை பயன்படுத்துகிறோம், கழுவுகிறோம். திருமுழுக்கு பெறுகிற பொழுது தண்ணீர் ஊற்றி அந்த பாவம் கழுவப்படுகிறது. அதே வேளையிலே இரத்தம் என்று சொல்லுகிற பொழுது உயிர், தியாகம், பலி என்று நாம் சொல்லப்படுகிறது. தியாக பலியாக ஆண்டவர் இயேசு இரத்தம் சிந்தி நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். இப்படி இந்த இரத்தமும் தண்ணீரும் நமக்கு அந்த ஆண்டவர் இயேசுடைய மனித இறை இயல்பில் பங்கு கொள்ள ஒவ்வொரு நாளும் அழைப்பு கொடுக்கின்றது.
பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய முதல் வாசகமும் சரி, இரண்டாம் வாசகமும் சரி, அந்த ஆண்டவர் இயேசுவில் விளங்கிய நற்பண்புகளை குறிப்பாக முதல் வாசகத்தில் நாம் படிக்க கேட்டோம். கடவுள் அந்த இஸ்ராயேல் மக்கள் மீது கொண்ட அன்பினால், அவங்க ஒரு பெரிய கூட்டம், தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம்னு சொல்லி அவங்கள இது பண்ணலை. அவர் கடவுள் அந்த இஸ்ராயேல் மக்களுடைய அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் எடுத்துரைக்கின்றார். எடுத்துரைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த அன்பின் நிமித்தம்தான் அவர்களுக்கு எல்லா நல்வழிகளையும் காட்டுகிறார், அவர்களை வழி நடத்துகிறார். அதே போல் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது, அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த அன்பை எந்த அளவுக்கு நாம் ஏற்று பிரதிபலித்து வாழ்கிற பொழுது அந்த இதயத்தில் விளங்கிய அந்த அன்பை நாமும் இன்று உள்வாங்கி வாழ்ந்து பிரதிபலிக்க வேண்டும், சான்று பகர வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இப்படி இயேசுவின் இதயம் மனித இதயம் போல மட்டுமல்ல, அது இறைவனின் இதயமாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் நான் பார்க்குறோம்ல, கல்லு மனசுக்காரையா, மனசே இறங்க மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த இதயத்தில் நல்ல பண்புகளை நாம் உள்வாங்கி, ஆண்டவருடைய பண்புகளை நாம் உள்வாங்கி நாமும் பிரதிபலித்து வாழ வேண்டும். நிறைய நேரங்களில் அந்த கல்லு மனசோட மன்னிக்காத தன்மை, வைராக்கியம், கோபம், போட்டி, பொறாமை, இந்த பண்புகளை எல்லாம் களைந்து நல்ல இதயத்தை அன்று ஆண்டவர் இயேசு கொண்டிருந்தார். குறிப்பாக ஜெபிக்கின்ற இதயமாக ஆண்டவருடைய இதயம் இருந்தது. அதான் மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 9-13 வரை படித்தோம் என்றால் தெரியும். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு வேண்டுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த உன்னதமான விண்ணுகளில் இருக்கின்ற தந்தை ஜெபத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். அப்போ ஜெபிக்கின்ற இதயமாக அவர் வாழ்ந்து நமக்கு கற்றுத்தருகிறார். இரண்டாவதாக மன்னித்து மறந்த இதயமாக ஆண்டவருடைய இதயம் இருக்கிறது. பேதுரு கேட்கிறார்ல, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகள் பாவம் செய்தால் எத்தனை முறை நான் மன்னிப்பது என்று கேட்கிற பொழுது 70 தடவை 7 முறை என உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி அவர் சொல்லிட்டு சிலுவை அடியில் அவரும் மன்னிக்கிறார். அப்போ மன்னிக்கின்ற இதயத்தை அவர் பெற்று இன்று நமக்கும் மன்னிக்கக்கூடிய அந்த இதயத்தை கொடுக்கின்றார். மூன்றாவதாக துணிந்த இதயம். எதற்கும் துணிந்த இதயம். யோவான் நற்செய்தியில் 2ஆம் அதிகாரத்தில் படித்தோம்னா தெரியும். அந்த ஆலயத்தில் அந்த கல்வர் குகையாக மாற்றினோடனே சாட்டை எடுத்து அடிக்கிறார், துரத்துறார், கோபப்படுகிறார். இப்போ துணிச்சலாக தன்னுடைய தந்தையின் இல்லத்தை கல்வர் குகையாக ஆக்கிவிட்டார்களே என்று அவர்களை துரத்தி எடுத்துகிறார், கோபக்கண்ணலை வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த துணிச்சலான இதயத்தை ஆண்டவரிடமிருந்து நாம் பார்க்க முடிகிறது. அந்த இதயத்தை இன்று தாருங்கள் என்று நாம் கேட்போம். நான்காவதாக கண்ணீர் விட்டு அழுத இதயம். யோவான் நற்செய்தியிலே 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு லாசர் இறந்த பிற்பாடு அங்கே போகிறாரு. 4 நாளாயிற்று. கல்லறை போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே அழுகிறார். எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். பாருங்கள், லாசர் மீது எவ்வளவு அன்பு கொண்டு இருக்கிறார் என்று. அப்போ கண்ணீர் விட்டு அழுத இதயத்தையும் நாம் பார்க்கலாம். அதே போல் ஐந்தாவதாக தேவைப்படும் போது சென்று உதவி செய்யக்கூடியவர் ஆண்டவர். தேவைப்படும் போது சென்று உதவி செய்யக்கூடிய ஆண்டவருடைய இதயம் எவ்வளவு இரக்கமுள்ள இதயமாக இருக்கிறது. ஓடோடி சென்று உதவி செய்கிறார். தன்னிடம் வருகின்றவர்களுக்கு உடல் சுகத்தை, உள்ள சுகத்தை கொடுக்கிறார். உடல் உள்ள வலிமையை கொடுக்கிறார். இப்படி ஓடோடி சென்று உதவி செய்யக்கூடிய இதயமாக ஆண்டவருடைய இதயம் இருக்கின்றது. இப்படி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆண்டவருடைய இதயத்தில் விளங்கிய எல்லா நற்பண்புகளையும் இன்று நாமும் உள்வாங்கி வாழ்ந்து சான்று பகரத்தான் இந்த இதய பெருவிழா நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அதே நேரத்தில் இந்த இதயத்தில் விளங்கிய அந்த நற்பண்புகளை ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில், இல்லத்தில், பணித்தலங்களில் சின்ன சின்ன விஷயங்களில் நாம் நிறைய காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. சின்ன அன்பு, ஒரு சின்ன அமைதி, சின்ன ஒரு மன்னிப்பு, இப்படி தான் சின்ன ஒரு இரக்கம். இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுகிற பொழுது அது நமக்கு வாழ்வை கொடுக்கும், பிறருக்கும் வாழ்வை கொடுக்கும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த சின்ன சின்ன அன்புகளை, சின்ன சின்ன அன்பை, சின்ன சின்ன அமைதியை, சின்ன மன்னிப்பை இன்று நாம் நம் குடும்பங்களில் வாழ்ந்து பிறருக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நம் இதயம் சூப்பராக இருக்கும், அழகாக பம்ப் பண்ணும், பிளாக்கே வராது. இன்றைக்கி நிறைய உடல் ரீதியான, உள்ள ரீதியான வியாதிகள் கடைசியாக பிளாக்கில் போய் நிற்கிது, மன அழுத்தம். இப்போ இந்த மாதிரி குணங்களை நாம் கடைபிடித்து குடும்பங்களில், பணித்தலங்களை வாழ்கிற பொழுது இதய நோயே வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை ஹெரிடிட்டியாக இருக்கலாம், பட் அதை தாண்டி நம்முடைய ஜபம், மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல், வைராக்கியம், போட்டி பொறாமையெல்லாம் களைஞ்சிட்டு நீ முழுவதுமாக இதை கடைபிடித்து வாழ்ந்தால் இந்த இதயத்தில் எந்த பிளாக்கும் வராது. ஆண்டவருடைய இதயம்தான் உன் இதயத்தில் இருக்கும். அப்போ அந்த இதயம் இருக்கிற பொழுது நிச்சயமாக எந்த தீங்கும் நேராது, தீங்கு நேரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அதை கடைபிடித்து முழுமையாக வாழுங்கள்.
வாழ்வாங்கு வாழ்வீர்கள். கடவுளுடைய அருள் ஆசீர் நிரம்ப நமக்கு நிறைவாக இருக்கும். அன்னையின் பரிந்துரையை நாடி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்களுடைய இதயத்தை போல எங்களுடைய இதயத்தை தாருங்கள். உங்கள் இதயம் போல என்னுடைய இதயத்தை மாற்றி நானும் இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளை கடைபிடித்து வாழக்கூடிய ஆற்றலை ஆசிரை தொடர்ந்து தாருங்கள் என்று இந்த பலியிலே நாம் கேட்டு ஜெபிப்போம். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம்.